பாயிரம் மூலமும் உரையும். யோகம் பாடல் 133. நிற்கும் அந்த வாசியனே உச்சிக்கேரா, நின்ற இடை நின்ற உயிர் மூலம் நிற்கும். காக்கும் அந்த சென்னியுச்சி மூலம் நிற்கும். கலைவாசி பிராணன் உயிர் இதன் பேராகும். வர்க்கம் இந்த வகையுள்ளே திரண்டு நிற்கும். வாழ்நேரும் சமயத்தில் வாசி வாழை. தர்க்கம் இந்த மும்மலமே வெளியே தள்ளும். சாதிப்பேன் மும்மலமே சொல்லுவேனே. அவ்வாறு தானாக நிற்கும் வாசி தலை உச்சிக்கு ஏறாது. அது புருவ மத்தியிலே நின்று உடம்பின் மூலமான உயிரில் நிற்கும். மூலாதாரத்தில் இருந்து முதுகுத்தண்டு வழியே நாதத்தோடு ஏறும் வாசி தலை உச்சிக்கேறி சுழன்று பிந்து எனும் மூலத்தில் சேர்ந்து நிற்கும். கடலும் அடலும் கூடி சுத்தாகிரியாகி அங்கே நின்றிருக்கும். இதுவே சாகாக்கலையாகிய வாசி என்னும் பிராணன் என்றும் ஆன்மா என்றும் பேராகியது. உலகில் வந்த எல்லா சித்தர் முனி ரிஷி வர்க்கங்கள் யாவரும் இந்த வகையில் இருந்து தவம் செய்தே இரவா நிலை அடைந்து பேறு பெற்றார்கள். ஆதலால் வாசியை மேலே ஏற்றி மெய்ப்பொருளில் சேர்க்கும் இக்கலையை முறையாக சாதனை செய்து வந்தால் வாசி லயமாகி அனுமார் வாள் போன்று நீண்டு மேலேறிக் கொண்டே இருக்கும். அச்சமயத்தில் வாசியில் வரும் நாதமே வாழையாகும். இவ்வாறு செய்யும் வாசி யோகத்தால் உடலும் உயிரும் உறுதியாகி வாசியே மும்மலங்களை உடலை விட்டு வெளியே தள்ளும். இச்சாதனையால் மும்மலங்களையும் வென்று சாதிப்பவளே வாசியோகி. மும்மலங்களையும் சொல்லுகிறேன் கேள் மகனே. மும்மலம் போக்க பாடல் 134. சொல்லுவேன் தொண்டை நீர் இடுப்பின் நீரும் தொங்குகின்ற சலநீர் மலநீரும் மூன்று. கெல்லுவேன் செல்லிடுங்கள் உடலே சுத்தி கேசரத்தில் தொங்கிடலாம் உச்சி மேடை. நல்லவனே உச்சி முதல் பாதம் மட்டும் நடுநாடி மூலம் வரை மலத்தை போக்கும். வல்லவனே மும்மலந்தான் தலையே சத்துரு. வாசி வலுவாகினவன் போக்குவானே. உன் உடம்பின் தொண்டையில் வாத நீராகவும் இடுப்பில் பித்த நீராகவும் நெஞ்சு கூட்டில் நுரையீரலில் தொங்குகின்ற சளி சிலைத்தும நீராகவும் 3 மலநீர் உள்ளதப்பா. அதுவே உடலை கெடுத்து நோயில் வீழ்த்துகிறது. அதனை நான் வாசியால் வெல்லுவேன். நீயும் என்னை போல் வாசி கொண்டு வென்று நோயில்லா உடம்பை பெற்றிடுவாய். உடலே சக்தியாவதால் அதனை வாசியினால் வக்கிர தேகமாக மாற்றிடு. அவ்வாசியினால் தான் மயிர்பாலம் என்ற 10ஆம் வாசல் வழியே உள்நிலைந்து உச்சி மேடையில் வீற்றிருக்கும் வாழையை அடையலாம். நல்லவனே, இதனை நாள்தோறும் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய். வாசி நடுநாடியான துடுமுனையில் உச்சி முதல் பாதம் வரை ஓடி மூலமான உயிரையும் வளர்த்து
மலங்களையும் போக்கும். இம்மும்மலமே உடல் உயிருக்கு எதிரியாக இருந்து மெய்நிலையடைய தடையாக உள்ளது. வல்லவனே, இதையறிந்து வாசியை லயப்படுத்தி வலுவாக்கி மும்மலத்தையும் போக்குவாயே. பிறவி நீக்க அமுதம். பாடல் 135. போக்குவான் அண்ணாக்கில் உச்சி வாசல் பொங்கு நீர் அமுதம் என்று எண்ண வேண்டாம். நாக்கு மேல் நாக்கிருக்கும் நாக்கு நீரை நமது வர்க்கம் சொல்லவில்லை தேநீர் என்று. மூக்கு மேல் மூக்கு மத்தி தண்டினுள்ளே முனைவழியே ஏறும் அந்த புருவ மத்தி. தாக்குமே உச்சி தொட்டு கீழே பாயும் தலையே நீ பிடரி வழி ஓடும் தாளே. வாசியில் சுத்த வீரனாகி லயப்படுத்தி அண்ணாக்கு எனும் உச்சி வாசலில் செலுத்தும் போது அவ்வாசி தலை உச்சியில் உள்ள கோலையை கரைத்து நீராக்கி பொங்கச் செய்து உண்ணாக்கின் வழி இறங்கச் செய்யும். அதுவே சற்று இனிப்பாகவே இருப்பதனால் அதை நீ அமுதம் என்று எண்ண வேண்டாம். நாக்குமே தொங்கிக் கொண்டிருக்கும் உண்ணாக்கில் இறங்கி வரும் நாக்கு நீரை நமது சித்தர் வர்க்கம் தேனாக இனிக்கும் அமுதம் என்று சொல்லவில்லை. மூக்குக்கு மூக்காக இருக்கும் மூக்கின் மேலிருந்த வாசியினால் உடம்பில் நடுவாக விளங்கும் முதுகுத்தண்டின் உள்ளே செலுத்தும் போது அது சுழுமுனை வழியே உட்புகுந்து புருவ மத்தியில் ஏறும். அதிலேயே வாசியை தாக்கி நிறுத்தினால் அது உச்சியில் விளங்கும் ஜோதியை தொட்டு அமிர்தம் துறந்து கீழே பாயும். அப்போது உன் உடம்பும் உயிரும் பேரானந்த பரவசத்தை அடையும். அதனால் வாசி ஆவியாகி தலையிலிருந்து உடல் முழு விடலை வழியாக நாடி நரம்புகளிலெல்லாம் தானாக ஓடும். இதுவே உண்மையான அமிர்தம். அதை பிடித்து உண்பவனே சித்தியை அடைவான். அன்பே